தடையும் கிடைக்குமா அப்படின்றதுக்காக இந்த மோப்ப நாய்களை பயன்படுத்தி துப்பறிவாங்க, போலீஸ் வந்து துப்பறிவாங்க. அது போன்ற ஒரு பயிற்சி தான் அளிக்கிறாங்க. காவல்துறையில வந்து எந்த ஒரு வேலை ஆரம்பித்தாலும் அவர்கள் அணிவகுப்பு செய்து உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற்றுதான் அனுமதிப்பார்கள். அதுபோல மோப்ப நாய்களுடைய அந்த உதவி ஆய்வாளர் திரு அகோரம் அவர்கள் அவருடைய அணியை வந்து அணிவகுப்பு செய்து நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். சில்வர் மெடல் எடுத்துட்டாங்க. ஆனால் அவர் நல்லா கை தரலாம். ஓகே, செகண்ட் ஒன் லேண்டோ பெல்ஜியம் ஏர்லைன்ஸ் பிரீடை சார்ந்தது. இவர் வந்து அந்த ட்ரைனிங்ல இருக்காரு. ஒரு கிரைம் டாக் ஹேண்டல் பிரசாந்த் வந்து ட்ரைனிங்ல இருக்காரு. பயங்கர ஸ்பீடு டாக். எங்க வருது அப்படி கேட்டீங்கன்னா நம்ம டிராபிக் ரூல்ஸ் படி ரைட் சைட்ல நம்ம வண்டிங்க எல்லாம் ரைட் சைட்ல தான் வரும். அதனால நம்ம லெஃப்ட் வச்சு பிராக்டிஸ் பண்றோம். லெஃப்ட்லயே தான் வரும் டாக். பாருங்க, டபுள்ல ஓடுறாங்க. ஓடும்போது அழகா ஓடி வருது. ஸ்லோவா நடக்கும்போது ஸ்லோவா நடந்து வரும். நீங்க டாக வந்து என்கரேஜ் பண்ணணும்னா கேட்டதுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் அதுதான் டாகுக்கு எந்த அளவுக்கு டாக் வேலை செய்யணும். நீங்க அப்பப்போ கை தட்டி அதை உற்சாகப்படுத்துங்க. உங்களோட கைத்தட்டல் ரொம்ப முக்கியம் டாகுக்கு. டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த என்கரேஜ் பண்ணீங்களோ டாக் நல்லா வேலை தவறு செய்ய வந்திருப்பாரு. அப்படி போகும்போது அவர் கைராக அவருடைய தடயம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு, அவருக்கே தெரியாம. அப்ப எந்த துப்பறியத்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த போலீஸார் போய் பார்க்கும்போது ஏதாவது தடையம் இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த மோப்ப நாய்களை கூட்டிட்டு போய் மோப்பம் முடிக்க வைப்பாங்க. மோப்பம் முடிக்க வச்சுட்டு ஒரு போன திசையை நோக்கியோ இல்ல வேற ஏதாவது தடையம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த மோப்ப நாய் வந்து துப்பறிஞ்சு போலீஸாருக்கு வந்து உதவி செய்யும். அந்த பயிற்சி தான் பார்க்க போறீங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு ஆயுத கர்ச்சிப் வச்சிருக்காங்க. இதுல வந்து குற்றவாளி பயன்படுத்திய கர்ச்சிப் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒரு தடை ஒண்ணு இருக்குது. அதுல இப்ப சார் ஒருத்தர் வராரு. இவர் வந்து இப்ப வந்து நம்ம குற்றவாளியா கற்பனை பண்ணிக்குவோம். இவர் தவறு பண்ணிட்டு ஒரு வீட்டுல வந்து ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுறாரு. போற வழியில வேற ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போறாரு. அந்த மிஸ் பண்ண பொருள் அந்த கர்ச்சிப். நல்லா பாத்துங்க. ஒரு ரன்னிங் போகும்போது ஒரு பொருளை தவறு விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப அந்த குற்றம் நடந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு தடயம் அவரை யூஸ் பண்ண ஒரு வாட்ச்